சிவபெருமான் நட்டம் பயிலும் நாதன் சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய ஒரு அங்கமாக திகழ்பவர் நந்தீஸ்வரர். நந்தி பகவானுக்குத்தான் ஈஸ்வர பட்டம் உண்டு. அந்த ஈஸ்வர பட்டத்திலிருந்து சிவபெருமானுக்கு அவர் எவ்வளவு அணுக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த ஈஸ்வர பட்டம் என்பது சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. ராவணேஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்றார். அதேபோல் நந்தீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கின்றார். இப்படி சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கின்றார். ஈஸ்வர பட்டம் என்பது சிவபெருமான் மனமுவந்து கொடுக்கின்ற ஒரு பட்டம். என்னை போல் நீ என கொடுப்பது. ஆகவே அப்படிப்பட்ட ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் நந்தி பகவான். இந்த நந்தீஸ்வரருடைய கதையை யார் ஒருவர் கேட்கின்றாரோ அவர்களுக்கு பூமியிலே அவர்கள் வாழும் காலம் வரை அவர்களுக்கு குன்றாத செல்வ செழிப்பும் நல்ல ஆரோக்கியமும், வாழ்ந்து மறைவுக்கு பின் மறுபிறப்பில்லாத ஒரு நிலையையும் நந்தி பகவான் அருள்வார். அதனால்தான் பிரதோஷ காலத்திலே நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறும் அல்லவா, அந்த நந்தீஸ்வர அபிஷேகத்தை பார்க்க வேண்டும். எவன் ஒருவன் நந்தி பகவானுக்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தை கண்ணார காண்கின்றானோ அவனுக்கு சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். கடைசி காலம் என்பது அவனுக்கு நன்றாக இருக்கும். இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது யமகிங்கரர்கள் அவனிடம் வராமல் சிவபெருமானுடைய பூதகணங்கள் வந்து அவரை அழைத்து செல்லும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் நந்தியம்பெருமானுடைய தரிசனம். நந்தியம்பெருமானுடைய கதையை நாம் பார்ப்போம். அடிலகன் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் சென்றார். அந்தப்புறத்திலே பார்வதி தேவி சிவனை தியானித்துக் கொண்டிருந்தார். வெளியே நந்தி தேவர் காவல் காத்து கொண்டிருந்தார். சிவபார்வதியினுடைய தரிசனம் பெற வேண்டும் என விரும்பிய பக்தன் நந்தி தேவரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான். அவனை கண்ட மகிழ்ச்சியிலே சத்தம் போட்டு வணங்கினான். பக்தனுடைய குரல் கேட்ட அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தார். நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்துக்கு பக்தன் வருவதை கண்டவள், ஏ நந்தீசா, யாரை கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய் என சத்தமிட்டார். அவளிடம் வந்த நந்தி, தாயே, தங்கள் பக்தன் என்பதால் தான் அனுமதித்தேன். நீங்கள் பூஜை முடிந்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும்.